ஏ ஹமத், போய் கதவை தர. நான் போக மாட்டேன். இது அவன் வீடு தானே, அவனே போக சொல்லு. என்னெல்லாம் நம்பாத, உன்னை தானே தெரிய வந்திருக்காங்க, நீயே போய் சமாளி. மச்சான் போனவன் ஆளுங்களை கூட்டு வந்துட்டா நினைக்கிறேன்டா. ஏய் பேசிட்டே இருக்காம யாராவது தொடர்ந்து தொலைங்களேன்டா. நீ தான் கத்தி காட்டி காட்டி மிரட்டின இல்ல, வெளியே ஆள் இருப்பான், போய் அவன் கூட சேர்ந்து கத்தி சண்டை போடு. ஆமா, இங்க இருந்த கத்திங்க. ஏய் சும்மா இருக்கல, என்ன உசு பத்தி விடுற? வாடா. இருக்கு. அமைதியா சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல? போய் யாராவது ஒருத்தர் கதவை திறக்கலன்னா குத்திடுவேன். இதுக்கு தான் சொன்னேன். ஏய் நீ எங்க போற? ஏய் அவதான் போறால, ஏன் தடுக்கிற? எதுக்குங்க அவ போனோம்? அதான் உங்களுக்கே பயமா இருக்குல்ல. ஏய் உள்ள போனி. நானே போறேன். சுதர்ஷன், இங்க ரொம்ப சத்தம் வருதுன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஏதாவது பிரச்சனையா? இல்ல சார், பாத்திரம் தான் விழுந்திருக்கும், அது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சாரி சார், இனிமேல் நடக்காம பாத்துக்கிறேன். பாத்திரம் இந்த மாதிரி யாரும் சொல்லிட்டு போலையே. யாரோ கத்துற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. சார் வேற எங்கேயாவது கேட்டிருக்கோம் சார். விடுங்க சார், நான் எதுவாக நான் பாத்துக்கிறேன் சார். ஏதோ சொல்ற. பசங்க யாரையும் உள்ள விடலையா? சார் அப்படிலாம் இல்லை சார். நம்புறேன். ஏய் கார் பத்தி கேளு. என்னது? கார் பத்தி கேளுடா. சார் சொல்லுப்பா. உங்க கார் கிடைக்குமா? காரா? ஆமா சார். என்ன புதுசா காரெல்லாம்? இல்லை சார், ஊர்ல இருந்து ரிலேட்டிவ்ஸ் வராங்க, பிக்கப் பண்ண கார் வேணும், நீங்க கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழே வந்து சாவி வாங்கிக்கோ. சேஃபா ஓட்டணும்பா. என்ன? ஓகே சார். சுதர், லைசன்ஸ் இருக்குல்லப்பா? இருக்கு சார். சரி பார்த்து. தேங்க்யூ சார். என்னாச்சு? ஓனர் கார் தரேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இப்படி வெளியே போறது ஒன்றும் இல்லை, நீங்கள் 3 பேர் ஃபஸ்ட் கீழே போயிருங்க. நான் ஓனர் கிட்ட சாவி வாங்கின உடனே காரை அன்லாக் பண்ணிடுறேன். அன்லாக் பண்ண உடனே காரில் ஏறி உட்காந்துருங்க. நான் வந்தோடனே நம்ம கிளம்பிடலாம். நல்லா தெரியுமா இந்த வீடு தானே? இந்த வீடு தானே. அதான் ஆளுல தெரியுது இல்ல, இங்கேயே வேடிக்கை பார்த்துட்டு வேற எங்கன்னா போய் பாருடா. மச்சான் எங்கடா போறோம்? மச்சான் நான் உடனே சக்தி மெயின் ரோட்டில் விட்டுறேன். அன்னைக்கா கொண்டு போய் ஸ்டேஷனில் விட்டு வந்துடுறேன். என்ன ஸ்டேஷன்? பக்கத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, நான் உங்களை அங்கே கொண்டு போய் விட்டுறேன். இங்கே ஏதாவது ஒரு ஊராக பார்த்து போயிருங்க. அதான் ப்ரூஃப்லாம் உங்ககிட்ட இருக்குல்ல, என்னென்னு பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. சரி, அப்போ எங்களை ரோடனில் இறக்கி விட்டுரு, நாங்கள் ஆட்டோ பிடிச்சி போயிடுறோம். மச்சான் ஷுவர் தானே? நான் பார்த்துக்கிறேன். சரி ஓகே. ஏய் பார்த்து பத்திரமா போ. காசு எதுவும் தேவைன்னா அமித்துக்கு கால் பண்ணு. பார்த்து போங்க. சரி ஓகே பை. பாய். ஏங்க எல்லாம் எடுத்துட்டீங்களா? வீட்டில் ஒன்று மறந்து வைக்கலையே? அப்படி எதுவும் மறந்து வைக்கல, எல்லாமே எடுத்துக்கிட்டேன். எங்கே போறீங்கன்னு பிளான் பண்ணிட்டீங்களா? ஸ்டேஷனில் விட்டால் பார்த்து போயிடுவீங்களா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. எங்க அந்த எவிடன்ஸு? இந்த பிரச்சனை வந்துடாதே. நீ கேட்குறதே எனக்கு சரியா படலையே. என்ன நினைக்கிறேன்னு ஸ்ட்ரெயிட்டா சொல்லு. இல்லை போனீங்கன்னா திரும்ப வந்துட மாட்டீங்கல்ல? இல்லைங்க, காலைல மாதிரி திரும்ப வந்துட்டீங்கன்னா அதான் கேட்குறேன். எங்க கொச்சுக்காதீங்க, இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணதே இல்லைங்க. இப்போ போறீங்க, ஏதாவது பிரச்சனை நமக்கு ஒரு ரிச்சவன் இருக்கான்னு என் வீட்டுக்கே வந்துட்டீங்கன்னா அதான் ஒரு சேஃப்டிக்கு. அப்படி ஒன்றும் உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணும், இந்த பிரச்சனையில் இழுத்து விடணும்னு எனக்கு ஐடியாவே கிடையாது. நீ அந்த பக்கமா வந்த, நான் லிஃப்ட் கேட்டேன், நீ ஏத்திக்கிட்ட. எங்க வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நானா ஏத்திக்கிட்டேன்? நீங்க தானே ஏறிக்கிட்டீங்க. ஹலோ சுதர், நான் ஐசக் பேசுறேன். என்ன உன் ஆளை கேஷுவலா இறக்கி விட்டு போயிட்டு போலுது? விட்டுருங்க சார், அவளுக்கு தான் தெரியாது சார், ப்ளீஸ் சார். டேய் பதறாதடா, எனக்கு தேவை அனிக்கா. அவளை கொண்டு
வந்து விட்டுட்டு உன் ஆளை கூப்பிட்டு போயிட்டே இரு. பிளான் பண்றேன்னு தேவையில்லாத வேலை எதனா பார்த்த லொகேஷன் அனுப்புறேன், வந்து சேரு. சுதர், ஐசக் என்ன சொன்னானோ அதே பண்ணிடு. என்ன வேற ஏதாவது வழி இருக்கும் இரு. இல்ல, இதுதான் ஒரே வழி. ஆல்ரெடி என் செல்ஃபிஷ்னஸ்க்காக உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இதுக்கு மேல என்னால் முடியாது. அவன் சொன்ன மாதிரி என்னை அவன்கிட்ட விட்டுட்டு சக்தியை கூட்டிட்டு வந்துருங்க. அதான் கரெக்டா இருக்கும். நான் பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுறவன் தான் அனிகா. ஆனா ஐசக் உன்னை கொலை பண்ணிடுவான்னு தெரிஞ்சு அவன் கிட்ட விட்டுட்டு போற அளவு கல்லஞ்சக்காரன் கிடையாது. புரியாம பேசாத சுதர். எனக்கு ஹெல்ப் பண்ண போய் என் கூட சேர்ந்து உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது. நான் வேணா அவன்கிட்ட பேசவா? பேசினா கண்டிப்பா புரிஞ்சுப்பான். தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாத சுதர். ஒழுங்கா நான் சொன்ன மாதிரி செய். இப்ப வந்து வண்டி எடு, கிளம்பலாம் நம்ம. நீ லவரா இல்ல அவ லவரா? ஃபோன் பண்ணி ½ அன் ஹவர் ஆகுது, இன்னும் வரல. ஏய் பொருளா, சரி அவளை அனுப்பு. நான் வந்தா சக்தியை நீ விட்டுருவல்ல? அதானே நம்ம டீலிங்கு. எனக்கு நீ தான் வேணும், இவங்கெல்லாம் என் லிஸ்ட்லயே இல்லை. ஏங்க நான் வேணா பேசி பார்க்குறேனே. இல்ல, இது இப்படிதான் முடியணும்னு இருக்கு போல. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் பேசி புரிய வைக்கிறேன். ஏய் இப்போ நீ வரியா இல்லையா? இல்லைனா உன் கூட சேர்த்து இவங்களையும் குத்தி போட்டு போயிட்டே இருப்பேன். இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்லை. ஐம் சாரி. போ. வில்லியம்ண்ணா லைனில் தான் இருக்கேன், சொல்லு. ஐசக்கை போட்டேண்ணா. பாடி டிஸ்போஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பு. ஏய் பார்த்தது போதும், வா வா. நான் அப்போ போறானா? என்னண்ணா பண்றது? அவ போகட்டும், விடு. அண்ணா நம்மளை பத்தின எல்லா ஆதாரமும் அவகிட்ட தானே இருக்கு. நான் அவனை அடிச்சு வாங்கிட்டா அவளை நான் பார்த்துக்கிறேன். நீ பாடி டிஸ்போஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பு. ஃபோனை வை. சரிண்ணா, வாண்ணா. ஹே, என்ன நடந்துச்சுங்க? அவங்க கல்யாணி சாகுறாங்க. சொல்லு மச்சான். மச்சான் நீ சொன்ன மாதிரியே பேசிட்டேன்டா. அங்க எல்லாரும் ஓகே தானே? ஏய் நாங்களா சேஃப்டா? எப்படி அவங்கள நம்ப வச்ச? அதுவா, ஆர்டிஸ்ட்ல கேட்ட வாய்ஸை பார்த்து அப்படியே பேசினேன். கேனப்பையில் நம்பிட்டாங்க. சரி மச்சான், மிச்சத்தெல்லாம் நேரில் பேசலாம். நீ சேஃபா இருண்ண? ஓகேடா மச்சான், பார்த்து வாங்க. ஓகே. ஏய், நீயாடா அதெல்லாம் பண்ண? ஐசக் உன்னை கடத்திட்டான்னு தெரிஞ்சதும் நாங்கள் ஒரு பிளான் பண்ணோம். ஏய் மச்சான், இன்னைக்கு காலையில் அவளுக்கு ஒரு பார்சல் வந்துச்சு. அதை பார்த்தா எதாவது தெரிய வரலாம்ல. வீட்டில் அனிகாவோட பார்சலை பிரித்து பார்க்கும்போது அதில் ஒரு ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சு. அதை செக் பண்ணும்போது தான் ஐசக், வில்லியம் அவங்க 2 பேரை பற்றியும் இன்னும் டீட்டெயிலாக தெரிய வந்துச்சு. வாக்குமூலம் எடுக்கும்போது ஐசக்கை தவிர வேறு யாருமே வில்லியம்மை பார்த்ததில்லைன்னு அவன் சொன்னது எங்களுக்கு ஞாபகம் வந்தது. ஸோ அமித்தை வில்லியம் மாதிரி பேச சொல்லி அவங்க ஆளை வச்சு ஐசக்கை போட வச்சேன். ஏய், என்னடா ட்ரூ கால் அமிதாப் பச்சன் காட்டுது? தெரிலண்ணா. நான் வில்லியம் எவ்வளோ பெரிய ஆள், அவர் சொந்த பேர் வச்சா மாட்டிக்க மாட்டாரு. இதெல்லாம் கோடு வேணா, நீங்க வேற. அப்போ
நான் தான் சொன்னேன்ல, உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நான் எந்த எக்ஸ்டெண்ட் வேணாலும் போவேன் சக்தி. என்னடா இவ்வளோ ஸ்மார்ட்டா இப்படி யோசிச்சிருக்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க? உனக்காக சக்தியும் சக்திக்காக உன்னையும் என்னால் இழக்க முடியாது. அது எப்படிடா 1 hourல இவ்ளோ டிரான்ஸ்ஃபர்மேஷனா? ஏய் நீ வேற சுமாரடி, உள்ள இருக்க பயம் எனக்கு தான் தெரியும். ரொம்ப தேங்க்ஸ் சுதர். நீ மட்டும் இப்படி யோசிக்கலனா இந்நேரம் கண்டிப்பா என்னை கொண்டு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இங்கே பாருங்க, நம்ம பழைய பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். இப்போ நான் உங்களை ஸ்டேஷனில் விடுறேன், நீங்கள் சேஃபாக அங்கே எப்படியா போயிருங்கண்ணே. ம் சரி. சார், நடு ரோட்டில் வண்டி பாட்டு என்ன பண்ணுறீங்க? ஹே என்னாச்சு? வில்லியம்